அவருக்கு இன்பம் பெருக்கீருலகத்தில் ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்துச் சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என் சிந்தையே ஊராகக் கொண்டான் ஒன்று நாயேனும் சீரடிக்கு நன்கல்ல செய்தாலும் பேஜேன் இழைத்த பெரும்பிழையை நீயே பொறுத்தாழ்வதும் கொடான் போரூரா என்னை ஒழுத்தால் எனக்கார் உறவு அவையேறும் நெஞ்சினேன் நத்தமுறை கற்று அவையேற வைத்தொழும் மன்னர் சுவையேறும் சிந்தவர் பன்னூல் விளக்கும் சீர் ஜெகநாதபுர் அந்தளித்தாள் சித்திக்கு அடி ஞான சன்னிதானமாகிய வருந்தீசி புருவான திருவருள் முன்னிலையில் தேவாசிரிய மண்டபத்தில் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து சமயச் சொற்பொழிவுகளை நடத்தி வரும் பெரியார் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்ற புரவலர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த மார்கழி மாதத்தை ஒட்டி திருவம்பாவையை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு மூணாவது பாடல் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடல். திரும்பாவியை பற்றிய முகவுரைகள் முதல்ல இந்த இடத்துல சொல்லியிருப்பார்கள். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாவை நோன்பு என்று இதை பொதுவாக சொல்லுவது ஒரு வழக்கம். சங்க இலக்கியத்திலே இந்த பாவை நோன்பை பற்றிய செய்திகள் நிறைய சொல்லப்படுகின்றன. இதை மார்கழி மாதத்திலே சொல்லுகின்ற இந்த நோன்பை தைநீராடல் என்றும் சொல்லுவது வழக்கம். ராகவியங்கார் அவர்கள் மார்கழி நோன்பாகிய தைநீராடல் என்றே ஒரு கட்டுரை, ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறார். காரணம், இப்பொழுது நாம் மார்கழி மாதம்னு சொல்றது தனுர் ராசியிலே சூரியன் பிரவேசிக்கிற காலம். சூரியமானத்தினாலே நாம் மார்கழி மாதத்தை கணக்கு பண்ணுறோம். அப்போ பௌர்ணமி நடுவில் வரும். மார்கழி மாதத்து பௌர்ணமி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வரும். அதுதான் மார்கசீரிஷம் என்பதுதான் மார்கழி என்று இந்த பெயராகும். பௌர்ணமி எந்த இதில் வருகிறதோ அதை ஒட்டித்தான் மாதத்தினுடைய பெயர் அமையும். அதான் மதி மாதம். மதினா சந்திரன் இல்லையா, அதான் மாதம். மதியை ஒட்டி தான் மாத பெயர் வருகிறது. இதுதான் மாதம்னு நாம் சொல்கிறோம். சில பேர் மாசம்னு விடுவாங்க, வட சொல் மாதிரி. அப்படி கிடையாது. தமிழிலே மதி என்ற சொல் தான் மாதம் என்று வருகிறது. மதியை ஒட்டி உண்டாகும். அதாவது சந்திரன் என்றைக்கு முழு நிலவாக இருக்கிறானோ அதை ஒட்டி. சித்திரை மாதத்திலே சித்ரா நட்சத்திரத்திலே சந்திரன் பௌர்ணமியாக இருப்பான். அதனால் அந்த மாதத்துக்கு சித்திரைன்னு பேர். அது மாதிரி தான் ஒவ்வொரு மாதம். அதனால தான் மார்கசீரிஷம் என்று சொல்லுவது மிருகசீரிஷ நட்சத்திரம். அந்த மார்கசீரிஷம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருகிறபடியினாலே மார்கழின்னு சொல்கிறோம். ஆனால் மார்கழி மாதம் 1ஆம் தேதின்னு சொல்கிறது தனுர் ராசியிலே சூரியன் பிரவேசிக்கிற காலம். சூரியமானத்தால் தான் கணக்கு பண்ணுறோம். நாம் சந்திரமானத்தால் கணக்கு பண்ணினோம்னா சந்திரனை வச்சு கணக்கு பண்ணுற பொழுது என்றைக்கு பௌர்ணமி ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து அடுத்த பௌர்ணமி வருகிற வரையிலேயும் ஒரு மாதம் ஆகும். அதை மார்கழி மாதம் என்று சொல்லலாம். இப்போ அது சூரியமானத்தினாலே தை மாதமாக ஆகும். பாதி அந்த பக்கம் போயிடும்.
அதனால்தான் இந்த சங்க காலத்தில் மார்கழி நோன்பாகிய தைநீராடல், மார்கழி நோன்பும் என்று சொல்வார்கள், தைநீராடல் என்றும் இதை வழங்கிய வழக்கம் இருந்திருக்கிறது. கலித்தொகையில் சொல்றார், தையில் நீராடிய தவந்தலப்படுவாயோ வையையற் தவறாப்பன் வகையணி பொலிந்து நீ தையில் நீராடிய தவம் தலைப்படுவாயோ. பெண்கள் எல்லாம் கூட்டமாக கூடி நீராடி நோன்பு செய்து நல்ல நாயகனை பெற வேண்டும் என்கின்ற நினைவோடு அந்த நோன்பை நிறைவேற்றுவார்கள். இது மாணிக்கவாசகர் காலத்தில் 9ஆம் நூற்றாண்டில் தான் வந்ததுன்னு இல்லை, ஆண்டாள் காலத்தில் தான் வந்ததுன்னு கிடையாது. ஆண்டாளுடைய போக்கு வேற, அந்த நோன்புன்றது வேற. அதனால தான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மாணிக்கவாசகர் சொல்லிய நோன்பு சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட விஷயம். இது ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பக்கூடாது. வழக்கமாக என்ன செய்கிறது, மார்கழி நோன்பிலே கன்னிப்பெண்கள் அதிகாலையில் எழுந்து வைகறை காலத்தில் எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டு தங்களுக்கு இறைவனும் இறைவன் அருள் பெற்றவர்களுமே கணவர்களாக வாய்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். நாங்கள் நாயகனை பெற வேண்டும் என்பதற்காக தான் நோன்பு நோக்கணும்னு எல்லாருக்கும் சொன்னால் பெற்றோர்கள் அந்த அக்கறையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நாங்கள் செய்ய மாட்டோமான்னு கேட்பாங்கள்ல. அது மாதிரி சொல்லாமல் உலகத்துக்கு நல்ல மழை பொழிய வேண்டும், எல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும், அதுக்காக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று அந்த பெண்கள் சொல்லுவார்களாம். அதனால்தான் உங்களுக்கு இதில் மழை பொழிய வேண்டும் என்று கேட்கிற ஒரு பாட்டு வரும் கூட. நல்ல நாயகனை பெற வேண்டும் என்பது சிறப்பு நோக்கம் நோன்பு நோக்கிற பெண்களுக்கு. பொது நோக்கம் என்ன, மற்றவர்களுக்கு தெரியறது என்ன, மழை வேண்டி நோன்பு செய்கிறார்கள். மார்கழி மாதத்தில் போய் மழை வேண்டி நோன்பு செய்வான்னு கேட்டக்கூடாது. மார்கழி மாதத்தில் தான் கற்போட்டம். படித்தவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் இல்லையா? அடுத்த ஆண்டில் மழை எப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்லுவது மார்கழி மாதம்தான். அதனால தான் மார்கழி மாதத்திலே நோன்பு நோற்றி இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க, மழை வேண்டும் என்று. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என திகழ்ந்த ஆளுடையாள் இக்கடையின் முன்னி பொழிந்தும் பிராட்டு திருவடி மேல் சிலம்பி திருப்புருவம் என்ன திளைகுலவி நந்தம்மை ஆளுடையான் தன்னில் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கும் முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை. இதுலேயும் வரும், அது திருப்பாவையிலையும் வரும். ஆழி மழைக்கண்ணா உந்து நீ கைகிறது அந்த பாடு அது. அதனால மழைக்காக நாங்களெல்லாம் நோன்பு நோக்க போகிறோம்னு மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு உண்மையிலே சிறந்த நாயகனை பெற வேண்டாம், அது சிவபெருமானே எங்களுக்கு நாயகனாக வேண்டும், அடியார்களே எங்களுக்கு நாயகர்களாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள் இந்த கன்னி பெண்கள். ஆண்டாள் இறைவனை கண்ணனை நாயகனாக பெற வேண்டும் என்று நினைத்தாள். அதற்கு என்ன உபாயமான வழி என்றார். இதுக்கு முன்னாலே யாராவது அப்படி செய்திருக்கிறார்களா என்று விசாரித்தாள். அப்படி விசாரிக்கிற பொழுது ஆயர்வாடியிலே பெண்கள் எல்லாம் இப்படி கண்ணனையை ஆதரித்து அவனை பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த கதையை கேள்விப்பட்டாள். அதனாலே தன்னையே ஆயர்வாடி பெண்களில் ஒருத்தியாக பாவித்து கொண்டு அவர்கள் எப்படி செய்தார்களோ அதுபோல ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக வைத்து கூட வந்திருக்கிற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற பெண்களை எல்லாம் ஆயர்பாடியிலே உள்ள ஆயர் மகளிர்களாக ஆக்கி கொண்டு அவள் ஆயர்வாடி பெண்கள் என்ன செய்தார்களோ அது மாதிரி நோன்பு நோற்றாள் என்பதுதான் திருப்பாவையினுடைய நோக்கம். இது வேற மாதிரி இல்லை. ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, பாகவதத்திலே இந்த நோன்பை பற்றிய செய்தி ஒன்று வருகிறது. அதில் என்ன சொல்லிருக்கிறார்கள், காத்யாயினி தேவியை பதுமை செய்து அந்த திருவுருவத்தை வைத்து
வழிபாடு செய்து நோன்பு நோக்கிறார்கள் என்று அதில் வருகிறது. அதே திருப்பாவைக்கு அவதாரிகை சொல்லுகிற காலத்திலேயும் கூட காத்யாயினி தேவியை குறித்த நோன்பு தான். காத்யாயினி தேவின்னா யாரு? உமாதேவி. அது வைஷ்ணவ நூலாக இருந்தாலும் திருமகளை நோக்கி நோன்புன்னு இல்லை. காத்யாயினி தேவியை வைத்துத்தான் அவர்கள் அந்த விக்கிரகத்தை உண்டாக்கி வைத்து அதில் வழிபாடு செய்து அப்படிதான் நோன்பு நோக்கிறார்கள் என்று இந்த கதையில் வருகிறது. பாகவதத்திலேயே சொல்லுகிறார். பாகவதம் ஸ்ரீவைஷ்ணவ பராட்டி சொல்லுவது. அதனாலே இந்த நோன்புக்கும் உமாதேவிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அது திருப்பாவையாக இருந்தாலும் திரும்பாவையாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் அந்த காத்யாயினியினுடைய சம்பந்தம் வருகிறபடினாலே உமாதேவிக்கு அது சம்பந்தம் இருக்கிறது. அதனால தான் திருவெம்பாவைக்கு தலைப்பு போடும்போது சக்தியை வியந்ததுன்னு ஒரு தலைப்பு போட்டு வச்சுட்டாங்க. போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, சக்தியானது எப்படி உலகத்தை காரியப்படுத்துகிறது அதைத்தான் திருவெம்பாவை சொல்லுகிறது என்று சொல்லி ரொம்ப கசக்கி முதைக்கி அதுக்கு அர்த்தம் பண்ணிவிட்டார்கள். 8 விதமான சக்திகள், நவசக்தி என்று சொல்லுவார்கள். இதில் அவர் சொல்றது கலவிகரணி, தலவிகரணி, பலப்பிரதனி, சர்வபூததமனி, மாமை, ரௌத்ரி, சேட்டை, காளி என்கின்ற 8 சக்திகள் ஒன்றை ஒன்று எழுப்பி உலகத்தை இயக்குகின்றன அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த பாட்டை எப்படியாவது நுழைச்சி சொல்லிவிடணும்னு சொல்லி பல பேர் எழுதியிருக்கிறார்கள். எனக்கு உடன்பாடு இல்லை. என்றால் மாணிக்கவாசகர் அவ்வளவு சிரமப்படுத்துகிற மாதிரி ஒன்றையும் பாடலை. 2 பாடல்களை படித்து 3வது இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். 3வது பாட்டு அளவுக்கு வந்திருக்கோம். ஒரு நாடகம் மாதிரி அமைத்திருக்கிறார். திருவாசகத்தை ரொம்ப கடுமையான சாஸ்திரமாக இந்த திருவெம்பாவையில் அந்த சக்தி 8 வகையான சக்திகளை பற்றி சொல்லி அதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு இந்த பாட்டில் வலிந்து ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன ஆச்சு, திருவெம்பாவையினுடைய இலக்கிய அழகு போயிடுது. அவர் நாடகம் மாதிரி பண்ணுறார். இளம் பெண்கள், கன்னிப்பெண்கள், ரொம்ப சின்ன வயசு பெண்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், விடியற்காலம் ஒருத்தர் எழுப்புகிறார்கள். ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு போய் ஒத்தி எழுப்புறா, 2 பேருமா சேர்ந்து 3வது வீட்டுக்கு போய் எழுப்புகிறார்கள், 3 பேருமா சேர்ந்து 4வது வீட்டில் போய் எழுப்புகிறார்கள். இப்படி எழுப்பி கொண்டு வந்து 8 பாடல்கள் வரையிலேயும் இப்படி ஒருவர் எழுப்புவதாக அந்த பாடல் வருகிறது. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீராடுகிறார்கள். அந்த நீராட்டத்தை பற்றி சில பாடல்கள் சொல்லுகிறார். அந்த நீராட்டம் முடிஞ்ச ஒரு பாடு பிரார்த்தனை செய்கிறார்கள். அதிலேயே இறைவனுக்கு முன்னாலே அவர்களோட நிறைவேற்றி விடுகிறார். இதுதான் இதில் ரொம்ப அதிகமான அமர்ந்து பார்க்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு நாடக காட்சி மாதிரி இதை பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த பாட்டை பாருங்க, 3வது பாட்டு இது. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். இதுவரையும் போய் எழுப்பினவங்களுடைய வார்த்தை. பாட்டை படித்தா அப்படி நாடகம் மாதிரி பார்க்கணும். அது முத்தன்ன வெண்ணகையாய் வெளியிலிருந்து கதவுலேருந்து பார்க்குறாங்க. சரி, இப்போ முதல் 2 பாடல்கள் இருக்கிற பொழுது ரொம்ப இருட்டு இருக்கும். இப்போ 2 வீட்டை எழுப்பிட்டு 3வது வீட்டுக்கு வந்து இருக்கிற பொழுது கொஞ்சம் கதவு சாத்திருக்கு, உள்ள அவள் படுத்திருக்கா. அவளை எழுப்புறாங்க இவங்க. முத்து போன்ற வெண்ணகையாய் அந்த புன்சிரிப்பு தான் தெரிகிறதே இவர்களுக்கு. அதை பார்த்து அவளை அழைக்கிறார்கள். முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய்.
இவ்வளவு வாராயமாக உனக்கு பேசத் தெரிகிறது, ஆனால் வந்து உன் கடை தரவாய். வாசப்படியை திறக்க மாட்டேன்ற, தூங்குற. எங்களுக்கு முன்னால் நீ எழுந்திரல சொல்லணும். நீ தித்திக்க பேசுகிறவர்களாயிட்டு கேட்குறாங்க பாருங்க. எங்களுக்கு முன்னாலேயே வந்து எங்களுக்கு எதிராக எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி, அள்ளூறுதல் என்பது உள்ளே உருகுதல். உடம்பெல்லாம் தித்திக்கும்படியாக பேசுவாய். காது வழியா போய் தித்திக்கிறோம். அவள் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அவள் சொன்னான். இப்படி பேசுவாய், நீ முன்னெல்லாம் அப்படி பேசுவாய் அல்லவா? ஆனால் இப்படி நாங்கள் இத்தனை பேர் வந்து உங்களை எழுப்புவதாக வந்திருக்கிறோம், வந்து உன் கடை திறவாய். அப்போ உடனே அவ பதில் சொல்றான். பத்துடையீர் ஈசன் பழபடியீர் பாம்புடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. பத்துடையீர் வெளியிலிருந்து தன்னை கூப்பிடுறவங்களை பார்த்து சொல்றாங்க. இந்த பெண்கள் ஒரு கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க பாட்டு. பத்துடையீர் பக்தி உடையவர்கள் நீங்கள் எல்லாம். ஈசன் பழபடியீர் இறைவனுக்கு பழைய அடியவர்கள் நீங்கள். ரொம்ப நாளான அடியர்கள். நாங்கள்லாம் புத்தடிக்கும். எங்ககிட்ட கொஞ்சம் தப்பு இருக்கத்தான் இருக்கும். நான் இன்னும் கடை திறக்காமல் இருக்கிறேன், நீங்கள்லாம் முன்னால் வந்து எங்களை எழுப்புறீங்க, இப்படியெல்லாம் பேசுவியே, திறக்காமல் இருக்கியே, இப்படி தூங்குறியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நாங்கள்லாம் புத்தடிச்சோம். எங்ககிட்ட இருக்கிற புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. எங்களிடத்து இருக்கிற புண்மை, அற்பத்தனம், தவறுகள் அதையெல்லாம் நீக்கி ஆட்கொண்டால், எங்களையும் உங்களோடு சேர்த்து கொண்டால், ஆளாக கொண்டால் பொல்லாதோ. அதனால ஏதாவது தப்பு வந்துடுமா? உங்கள் அளவுக்கு நான் வந்து பக்தி உள்ளவள் இல்லை. நீங்கள் பத்துடையீர் பக்தி உடையீர் ஈசன் பழபடியீர். சிவபெருமானுக்கு ரொம்ப பழமையான அடியவர்கள், ரொம்ப தேர்ந்த அடியவர்கள். ஆனால் நான்லாம் புத்தடிக்கும். எங்களுடைய புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ இப்படின்னு இவ சொன்ன உடனே வெளியிலேருந்து இவளை எழுப்புறவங்க சொல்கிறாங்க, எத்தோ பரவாயில்லம்மா, நீ அன்புடைமை எல்லோரும் அறியோமோ. நீனோ புது அடியாரா, நாங்கள்லாம் பழ அடியாரா? என்ன வார்த்தை இது? நீ சிவபெருமானிடத்தில் எவ்வளவு அன்புடையவளா இருக்கிறா என்பது எங்களுக்கெல்லாம் தெரியாதா? எத்தோன்னா என்ன வார்த்தை இது? நீ அன்புடைமை எல்லோரும் அறியோமோ. அப்போ உடனே அவ சொல்றா, சித்தம் அழகியார் பாடாரோ நண்பன். அழகான மனம் உடையவர்கள் சிவபெருமானை பாடாமல் இருப்பார்களா என்றால், இவள் சொல்லியதாக முதல்ல வந்திருக்கிற வார்த்தை எனக்கு, என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவார். ஏதோ சாமி உனக்கே உத்தரவாதம் பண்ணி வச்சு விட்ட மாதிரி இல்லை பேசின நீ அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதல்ல. அது அவளுக்கு ஒரு குத்தலா இருந்தது. என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவார். நீ முன்பெல்லாம் எங்க சாமி, என்னுடைய அத்தன், என்னுடைய ஆனந்தன், என்னுடைய அமுதன் என்றல்லவா சொல்லுவார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையை மாற்றணுன்றதுக்காக கடைசியில் என்ன பண்றா, அவரை பார்த்து சித்தம் அழகியார் பாடாரோ என் சிவனைன்னு சொல்லலைங்க, நம் சிவனை. என்னடி இதை போய் கிண்டல் பண்ணுறீங்க? நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். மனசு நல்லா இருந்தால் நாம் சிவபெருமானு நாமெல்லாம் பாட மாட்டோமா? நம்ம சாமியை நாம் பாடுறதுக்கு என்ன? அப்போ என் அத்தன் என்று முதல்ல சொல்லியவை குட்டி காட்டியதுனாலே என் அத்தன் இல்லை, நாமெல்லாம் ஒன்று தான், இதில் கிண்டலோ கேலியோ வேண்டியதில்லை. சித்தம் அழகியவர்கள் நம் சிவனை பாடாமல் இருப்பார்களா?
அப்போ அவ என்னமோ தப்பு செய்து விட்ட மாதிரி இவர்களெல்லாம் சொன்னதை அவள் குத்தி காட்டினாள். நம் சிவனை பாடாரோ சித்தம் அழகியார், நான் என்ன அவரை நினைக்காமல் விட்டு விடுவனா அப்படின்னு சொன்ன உடனே இத்தனையும் வேண்டும் எமக்கு, உன்னை வந்து எழுப்ப வந்தம்பாரு, இவ்வளவையும் வாங்கி கட்டிக்கிட்டோம். நம்ம நல்ல நாடகம் மாதிரி அது நடத்தியிருக்கிறார். இதுதான் நாம் வந்து இது திருவம்பாவை உரை அல்ல, நான் இதை பற்றி இந்த உரையில் எழுதியிருக்கேன். இப்போ அந்த உரையும் படிக்கணும். இது எப்படி பணிக்க வேண்டும், நூலாக வெளிவர இருக்கிறபடினால உங்களுக்கு புத்தகம் கிடைக்கும். வாழ்த்தடங்கண் மாதையும் நேரிடையாளையும் அழைத்து கொண்டு வந்த பெண்கள் முத்தன்ன வெண்ணகையாளை எழுப்பி அழைக்க வருகிறார்கள். அவள் வீட்டு வாயிலே நின்று அழைக்கிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் பகற்காலத்து ஒளி மெல்ல தோன்றுகிறது. ஏன்னா 3வது பாட்டிலையா இது, வைகரை கொஞ்சம் இருளகன்று வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவளது முத்து போன்ற பற்களின் ஒளி புறத்தாருக்கு சற்றே புலனாகிறது. சாவித்துளை வழியாக கதவிடிக்கின் வழியாக உள்ளே உறங்குகிறவர்களை பார்க்கிறார்களோ, அதனால முத்தன்ன வெண்ணகையா என்று அவளுடைய வாயில் இருக்கிற அந்த பல்லின் ஒளியை பார்த்து கொண்டு கூப்பிடுற மாதிரி இருக்கிறது அது. அதனால் அழைக்கிற போதே முத்தன்ன வெண்ணகையா என்று அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மேலே பார்க்கலாம். சென்ற ஆண்டு மார்கழி மாதத்திலே நாங்கள் உன்னை வந்து அழைப்பதற்கு முன்னாலே நீ எழுந்து முன்வந்து எதிரெழுந்து, நாங்கள் உன்னை அழைப்பதற்கு முன்னாலேயே நீ எழுந்து எங்கள் எதிர்வந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று சிவபெருமானை பற்றி சொல்லி உள்ளம் உருகி நாவில் நீர் ஊறும்படி இனிமை பரவி உடம்பெல்லாம் நாச்சுவை போல தித்திக்கும்படி பேசினவளாயிற்று. அல்லூரி தித்திக்க உடம்பெல்லாம் ஊறும்படியாக தித்திக்கும்படியாக பேசுகின்றவள் அல்லவா நீ. போன மாதிரி 1 மாதத்தில் நடந்த கதை அதை சொல்லி இப்பொழுது அவளை கேலி பண்ணுகிறார்கள். இந்த ஆண்டு நாங்கள் வீதியிலே வந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று பரவியும் வந்து உன் வாயிற்கதவை திறக்கவில்லையே, வந்து உன் கடை திறவாய் என்று கூவி அழைத்தார்கள். அப்படிதான் வாசல்ல உட்கார்ந்து கூவி அழைத்தார்கள். ஓ, வாயிற்கதவின் இடைவெளியிலே மெல்ல எரியும் விடிவிளக்கின் ஒளியிலே இவளது பற்களின் முத்து போன்ற ஒளி கண்டு முத்தன்ன வண்ணகையாய் என்று அதையே அவளுக்கு பெயராக்கினார்கள் போலும். அத்தன் அப்படின்னா என்ன, எனக்கு தந்தையானவன், தந்தை எனவே தாயாகவும் உள்ளவன் என்பது சொல்லாமல் முடிந்தது. உடல் தருகிறவள் தாய், உலகம் தருகிறவன் தந்தை. குழந்தைக்கு உலகத்தை காட்டி கொடுப்பவன் தந்தை, ஆனால் குழந்தைக்கு உடலை தருகிறவள் தாய். தனு கரணம் புவனம் போகம் என்ற 4ஐயும் சிவபெருமான் தருகிறபடியினாலே சிவபெருமானே தந்தையும் தாயுமாக இருக்கிறான் உயிர்கள் இல்லையா. இந்த உடலை தருகிறவனும் சிவபெருமான் தான், உலகத்தை தருகிறவனும் சிவபெருமான் தான். ஆக அவனே தந்தையும் தாயுமாக நமக்கு இருக்கிறான். அதுதான் சொல்ல, அவன் உயிர்களுக்கு அம்மையப்பன். தன்னிலையிலே அவன் ஆனந்தமயமானவன். ஆனால் உயிர்களுக்கு பேரின்பத்தை தருகின்றபடியினாலே, சாவாத்தன்மையை தருகின்றபடியினாலே அவன் அமுதன். அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று 3 வார்த்தை வரும். அல்ல, அத்தன் என்பதனாலே உலக உயிர்களுக்கு தனுகரண பூரபோகங்களை தருகிறான் என்று அர்த்தமாகிறது. இப்படி தனுகரண உபனுபோகங்களின் வழியிலே வினைகளை ஈட்டி தூக்கி அனுபவித்த இந்த உயிர்கள் வீடு பெற்றின் கண்ணே ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு தானே ஆனந்தமயமாக இருக்கின்றான். உயிர்களுக்கு அமுதம் போல சுவைத்து அனுபவிக்கப்படும் பொருளாக ஆகின்றான். அதனாலே அமுதன். அமுதம் பிறர் உண்டு அழியாத்தன்மை பெறுவது. ஆனால் உயிர்கள் இறைவனை அனுபவித்து அழியாத்தன்மையை பெறுகின்றபடியினாலே, இறந்து பிறந்து அழியாத தன்மையை பெறுகின்றபடியினாலே இறைவன் உயிர்களுக்கு அமுதன் ஆகிறார். இதுதான் அத்தன் ஆனந்தன் அமுதன். அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று பேசினாள். அல்லூரி தித்திக்க பேசினாள்.
அள்ளூரில் என்பது நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்தத்தேன் சொரியும் என்றபடி உள்ளம் உருகி அந்த உருக்கம் உடம்பிலும் நாவிலும் வெளிப்பட்டால்னா அள்ளூறுதல். உடம்பிலே அந்த உள்ளுருக்கம் வெளிப்படுவது எப்படி? மயிர்கூச்சரியும், பெயரை பொடிக்கும். இதெல்லாம் பார்த்தா உடம்புக்குள்ளே ஆனந்தம் அடைகிறார்கள். அப்படிதான் தித்திக்க பேசியவள் வந்து கதவை திறக்கவில்லையே என்றார்கள். உள்ளே உறங்கியவள் எழுந்து வந்து தன்னை அழைக்க வந்தவர்களை பார்த்து பரிகாசமாய் சொன்னாள். அப்பதான் அவள் எழுந்து வருகிறாள். அடுத்த வார்த்தை நாடகம் மாதிரி 2 பேரும் பேசுகிற மாதிரி பார்க்கணும், மொத்தமாக பார்க்கக்கூடாது. இவங்க இப்படி கூப்பிட்ட உடனே நீ போன மார்கழி மாதத்தில் எங்களுக்கு முன்னாலேயே வந்து எதிரே எழுந்து இப்படியெல்லாம் சொல்லுவையே, இப்போ நாங்கள் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம், கதையே திறக்காமல் படுத்து தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அவள் வந்து சொல்லுகிறாள், எழுந்து வந்து தன்னை அழைக்க வந்தவர்களை பார்த்து பரிகாசமாக சொன்னாள். பணிந்து போவதைப் போல அவர்களை நகையாடுகிறாள். அவர்களுக்கு ரொம்ப அடங்கி பேசுவதைப் போல அவர்களை கிண்டல் பண்ணுறாள். பத்துடையீர் ஈசன் படபடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மைதீர்க்கு ஆட்கொண்டால் புல்லாதோ அவரை பார்த்து கேட்குறாள். இந்த மாதிரி நாம் பிரியா பிடிச்சு பார்த்தோம்னா தான் எங்களுடைய சுவை எப்படி தெரியும். மாணிக்கவாசகர் சில நாடக காட்சிகள் மாதிரி எழுதியிருக்காரு. இந்த பாடல் திருவம்பாவி பாடல்கள் எல்லாமே அப்படி சொந்தமான. நீங்கள் நீண்ட காலமாக இறைவனுக்கு அடியாராக இருக்கிறவர்கள். நான் இந்த துறைக்கு புதியவள். அது குற்றம் குறை இருக்கத்தானே செய்யும். அதை பொறுத்து ஏற்றுக்கொண்டால் என்ன கட்டுப்போகும்? அதனால் உங்களுக்கு ஏதேனும் தீமை உண்டாகிவிடுமா என்றாள். அவ்வளோதான் அவர் சொன்னது. பத்துடையீர் ஈசன் பழபடியீர் பாங்குடையீர். நாங்கள்லாம் புத்தடியும் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் புல்லாதோ. இறைவன்பால் மெய்யுடையவர்கள் மெய்யன்புடையவர்கள் என்பதை பத்துடையீர் என்றாள். பழ அடியீர் இறைவனுக்கு வாழையடி வாழையாய் வந்த சைவ திருவாளர்கள் நீங்கள் என்பது கேலி. பழ அடியார் ரொம்ப நாளாக இறைவனுக்கு உங்கள் அப்பா பாட்டினார் அப்படின்னு சொல்லி அப்படியே அடியார்களாகவே இருந்துகிட்டு இருக்கிற பரம்பரை. நான் தான் இன்னைக்கு தான் சாமியை கூப்பிட வந்திருக்கேன். என்னையும் உங்களையும் உடனடியாக வெட்டி வைக்க பார்க்க முடியுமான்னு கேலி பண்ணுறாளா. பாங்கு உடையீர்னா என்ன? இதம் நன்மை உடையீர். வைஷ்ணவ பரிபாஷையிலே திருமேனி பாங்காக இருக்கிறதா என்று கேட்பார். உங்கள் வேலைகளுக்கு உங்கள் உடம்பு உதவிகரமாக இருக்கிறதா என்று அர்த்தம். குற்றம் செய்யணும் குணமதாய் கொள்பவன் அவன். அவனுக்கு இதமான நீங்களும் குற்றம் பொறுத்து குணம் கொண்டு பாராட்டும் தன்மை உடையவர்கள். நான் கொஞ்சம் முன்னால் எழுந்தாலும் கூட அதுக்காக என்னை கிண்டல் பண்ணலாமா? அவன் குற்றம் செய்தாலும் அதை குணமாக கொண்டு பாராட்டக்கூடிய பெருமான். அவனுக்கு இதமானவர்கள் நீங்கள். அப்போ அவனை போல நீங்களும் கொஞ்சம் தப்பு செய்தவர்களை மன்னித்து பாராட்ட வேண்டியதானே. எழுப்ப வந்தவர்கள் அவள் சொல்லிய வார்த்தையை கேட்டதும் கன்னத்தில் போட்டு கொண்டு பேசுவது போல சொல்லுகிறார்கள். அம்மம்மா நீ என்ன புது அடியாரா? செத்தோ நீ அன்புடவை எல்லோரும் அறியோமோ? நீ இறைவனிடத்தில் எவ்வளவு அன்புடையவள் என்பதை நாங்கள் எல்லாம் தெரியாதவர்களா என்ன? உன்னுடைய ஈஸ்வர பக்தியை நாங்கள் எல்லாம் அறிய மாட்டோமா? நீ பேரன்புடையவளாயிற்றே, அது எங்களுக்கு தெரியாததா என்றார். அதையும் கேலியாக எடுத்துக்கொண்டால் உள்ளிருந்து வந்தவள். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை? மனம் அழகாக இருக்கிறவர்கள் நம் சிவனை பாட மாட்டார்களா? நீங்கள் தான் மன அழகு படைத்தவர்கள், எனக்கு அந்த அழகு போதாது. அதனால் நான் சிவனை பாடாமல் உள்ள படுத்துட்டு இருந்தேன். நீங்கள் தான் சிவனை பாடிக்கொண்டே இருந்தார்கள். சித்தம் அழகியாராக இருந்தால் நம் சிவனை பாடுவார்கள். எனக்கு அந்த அழகு இல்லையம்மா. உங்களை போல் அந்த அழகு எனக்கு கிடைக்கலையே. என்னுடைய மனம் அழகாக இல்லை. நான் அதனால் இறைவனை பாடாமல் கொஞ்சம் தாமதித்து விட்டேன் அப்படின்னா. அதனால் நீங்கள் இறைவனை பாடி பரவ நான் உறங்கி கடந்து விட்டேன். அந்த சித்த அழகு உங்களுக்குத்தான் பொருத்தம். இங்கே அவள் உன் சிவனை என்று சொல்லாமல் நம் சிவனை என்று சொல்வது கொண்டு இவர்கள் அசதியாடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். உன் சிவனை என்று சொல்லியிருந்தால் குற்றம் சாட்டுகிறாள் என்று அர்த்தமாகும். நம் சிவனை என்று சொன்னதுனால சமாதானத்துக்கு வர தயாராக இருக்கிறாள் அப்படின்றது அந்த கேலியில் வருகிற வார்த்தை. எழுப்ப வந்தவர்கள் உடனே சொல்கிறார்கள். முதலில் என்னத்தன் என்று இவள் சொல்லியதாக அவர்கள் குறிப்பிட்டதால்
இப்போது இவள் நம் சிவனை என்று சிவனை தனக்கும் அவருக்கும் பொதுவுடைமையாக்கி அவர்கள் சொல்லில் விளைந்த தவற்றை சுட்டி காட்டினாள். என்னத்தன் ஆனந்தன்னு நான் போன மாதம் சொன்னேன், போன மார்கழியில் நீ சொன்னேன்னா அப்படின்னு அவர்கள் இவளை கிண்டல் பண்ணாங்க. என்னத்தன் என்று இவள் சொன்னதாக நம் சிவனை திருத்துங்க. முதல்ல நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். நம் சிவனை உங்களுக்கு எனக்கும் உள்ள சிவன் என்று தான் நான் சொல்லணும். அது போய் என் சிவன் நான் சொல்ல முடியும்? நீங்களா ஒரு கற்பனை பண்ணி என்னை கலாட்டா பண்ணணுன்றதுக்காகவே நான் அப்படி சொன்னதாக சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே எழுப்ப வந்தவர்கள் இத்தனையும் வேண்டும் எமக்கு என்று தம்மைத்தாமே நொந்து கொள்ளுகிறார்கள். சும்மா வந்து எழுப்பாமல் போன மார்கழியில் நடந்த கதையை உன்னிடத்திலே பேசணும் அல்லவா, எங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று சொல்லி அடியார் உறவில் அவசரமும் கேலியும் தவறு என்பதை புலப்படுத்துகிறார்கள். இந்த பாடல் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று இறைவனை குறிப்பிடும். அவன் அடியார் பக்தியும் பழவையும் பாங்கும் உடையவரால் சித்தத்தால் அழகியவர் அவன் அடியார் என்று செப்பும். இதனுள் பத்துடையீர் என்பதற்கு பத்தி என்பதே பத்து என செய்யுள் நோக்கி வந்தது என்று பொருள் கூறினோம். அப்படி சொல்லாமல் இன்னொரு வகையிலையும் பொருள் சொல்லலாம். அது பத்து என்பதை உள்ளவாறே வைத்து அடியார்கள் 10 செயல்கள் உடையவர்கள் என பொருளுரைப்பதும் உண்டு. அடியார்கள் 10 உடையவர்கள். 1 கோலாம் என்கின்ற திருப்பதிகத்தில் 10 கோலாம் அடியார் செய்கை என்று நாவுக்கரசர் சொல்லுகிறார். திருப்படன பதிகத்தில் வந்து அடியார்கள் செயல்கள் 10 என்பதை தசகாரியம் என்று சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள். சிவபிரகாசம் நடத்துகிற பொழுதுல அதில் பார்த்துருக்கோம். தசகாரியம் என்றால் என்னன்னு தெரியும். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம். இந்த 10 விஷயங்களையும் அடியார்கள் முறையே அடைகிறார்கள். கடைசியில் சிவபோகத்திலே போய் திளைத்து நிற்கிறார்கள். அதனாலே 10 உடையீர் என்று அடியார்களை குறித்தது என்று அப்படி ஒரு வார்த்தை. திருநாவுக்கரசர் 1 குலாம் என்ற பதிகத்தின் இறுதிப்பாடல் இறுதி வரியில் 10 குலாம் அடியார் செய்கிறானே என்பது இது குறித்ததையாகும். இனி இவ்வாறின்றி அடியார் செய்கை 10 என்று அப்படி சொல்லுகிறது ஒரு முறை இருக்கிறது. 10 செயல்களை அடியவர்கள் உடையவர்கள் என்று. அது என்ன 10 செயல்? 1 திருநீரு அக்கமணி அணைதல், திருநீரும் ருத்ராக்கமும் அணிதல். 2 குரு வழிபாடு, ஆச்சாரிய வழிபாடு. 3 சிவனை பாடுதல். 4 சிவனுடைய திருநாமத்தை ஜபித்தல். 5 சிவனை வழிபாடு செய்தல். 6 சிவதர்மம் செய்தல். 7 சிவபெருமானுடைய சரிதத்தை கேட்டல். 8 சிவாலயத்தை பாதுகாத்தல். 9 தொண்டர்களிடத்தில் உண்ணுதல். 10 தொண்டர்க்கு தொண்டராதல், தொண்டர்களுக்கு தொண்டு செய்வது. இந்த 10 செயல்களும் அடியாருடைய செயல்கள், சிவனடியார்களுடைய செயல்கள். அதுதான் 10 உடையீர். இந்த பாட்டை பாருங்க. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். 10 உடையீர் ஈசன் படவடீர் பங்குடையீர் புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடார் ஊனம் சிவனை எத்தனையும் வேண்டும் எமக்கு ஏல் ஓர் எம்பாவாய். ஏல் என்றால் எழுந்திரு, ஏற்றுக்கொள் என்று அர்த்தம். ஓர்னா சிந்திப்பாயாக. எம் பாவாய் என்னுடைய பெண்ணை, நம்முடைய பெண்ணை. பாவாய் என்பது கன்னிப்பெண்களாகினால ஒத்தர எடுக்கிற பொழுது இந்த எம்பாவாய் என்று முடியும். அந்தாதி தொடையாக வரணும். அப்படி வராமல் இருந்தால் சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை கடைசியில் போட்டுருவாங்க. சோனசைல மாலை என்றால் அந்த மாலை அது அந்தாதி தொடையத்தான் வரணும். அது அந்தாதி தொடைக்கு இல்லை. சோன சைலனே கைலை நாயகனே. எல்லா பாட்டிலையும் கடைசியில் இந்த வார்த்தை இருக்கும்.
அது மாதிரி திருவம்பாவையில் எல்லா பாட்டிலையும் கடைசியில் ஏந்தோர் எம்பாவா என்ற வார்த்தை வரும். ஏனென்றால் எழுந்திரு, ஏற்றுக்கொள் என்று அப்படி அர்த்தம். ஓர் சிந்திப்பாயாக, எம் பாவாய், என்னுடைய பாவை. பாவை என்றால் பெண்ணை என்று குறிக்கிறது அல்லவா? இதை பெண்களை தான் எழுப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண்கள் தான் பேசிக் கொள்கிறார்கள். இது ஆண்களாக இருந்தாலும் மணிவாசகரே ஒரு பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டுதான் மற்ற பெண்களோடு தான் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பேசுவதை போலத்தான் பேசுகிறார். மற்றபடி இது மூன்றாவது பாடல். நாலாவது பாடல் பாருங்க. ஒள்ளித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ மன்னக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமீ காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏல் ஓர் எம்பாவாய். போன பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு வித்தியாசமானது. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும் இல்லையா? பாட்டு நகர நகர வைகரை காலம் தள்ளி கொண்டே வரும். கொஞ்சம் வெளிச்சம் அதிகம் வரும். அது முத்தன்ன வெண்ணகையாய் என்று அங்கே கூப்பிட்டார். முத்து போல இருக்கின்ற பற்களை உடையவளை. கொஞ்சம் வெளிச்சம் வந்து விடுனா ஒள் நித்திலம்னார். ஒளி படைத்த நித்திலம் போன்ற நகையாய். இந்த ஒளி எப்படி வந்தது? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டபடினாலே, ஒளி மிகுதியாக பரவி இருக்கிற காரணத்தினாலே இங்கே பார்க்கிற பொழுது முத்து என்று சொன்னவர் ஒளிபடைத்த முத்து என்று இங்கே சொல்லுகிறார். இங்கே வெளியில் இருக்கிறவர்கள் உள்ளே இருக்கிறவர்களை எழுப்புகிறார்கள். 3 பெண்கள் சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு வச்சு. முதல் பாட்டில் ஒத்தி போது இன்னொத்தி எழுப்பினார். இப்போ எழுப்புறவள் ஒருத்தி, எழுப்பப்படுபவள் ஒருத்தி, ரெண்டாச்சு. 2வது பாட்டில், 3வது பாட்டில் வெளியிலிருந்து எழுப்புகிறவர்கள் 3 பேர், உள்ளே இருந்து வருகிறவள் ஒத்தி, 4 ஆச்சு. இப்போ 4 பேர் சேர்ந்து இப்போ எழுப்புகிறார்கள். உள்ளே இருந்து வரவள் 5வது ஆள். அவளைத்தான் பார்த்து சொல்லுகிறார் பொருள் நித்தில ரகையா சொல்றாங்க. இன்னும் உனக்கு வெடியலையான்னு கேட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வெடிஞ்சு போச்சு, நாங்கள்லாம் எழுதி வந்துட்டோம், உனக்கு இன்னும் வெடியலையா நீ கேள்வி பாருங்க. இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் வெடியலையா உனக்கு? அவ என்ன பண்றா? உள்ள இருந்தபடி வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, பல வண்ணங்களை உடைய கிளி போல பேசக்கூடியவர்களாகிய பெண்கள் எல்லாரும் வந்தாரோ. எல்லா பெண்களும் வந்து விட்டார்களா? அவளுக்கு என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று. விடிகாலை தூக்கம் வெள்ளம் போல இருக்கும். எல்லா காரியமும் முயன்றால் எளிது. ஆனால் வெளியற்காலம் எழுந்திருக்கிறது தவிர ஒரு வெள்ளக்காரருக்கு தான் சொன்னார். விடியற்காலத்தில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறத தவிர மற்ற எல்லா காரியமும் முயற்சி செய்தால் எளிதாக வந்துடும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவர் சும்மா இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தா எல்லாரும் வந்துட்டாங்களா? தெருவில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 10 பேரும் வந்துட்டாங்களா? ஏன்னா அது 4-5 பேர் வரல அப்படின்னு சொன்னால் அவங்களும் வரட்டண்டி, அப்புறம் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிறட்டப்படுத்து தூங்கலாம். அதுக்காக கேட்டாவா வல்ல கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. அப்போ வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இன்னமும் அவள் கதவை திறக்கிற வரல. வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். வந்திருக்கிறவங்களை எண்ணி பார்த்து எத்தனை பேர் வந்திருக்காங்க,
இன்னும் எத்தனை பேர் வரல, அந்த கணக்கை உள்ளபடி உங்களுக்கு சொல்லுகிறோம். நீ செய்கிற திருட்டுத்தனம் என்னன்னு எங்களுக்கு தெரியுது. நாங்கள் என்றவர்களும் நீ தூங்கலான்னு பார்க்குறேன். அதுக்காக நீ எங்களுக்கு இந்த வேலையை விட்டுருக்க. அவ்வளவு அந்த நேரம் வரலும் நாங்கள் என்ன போகிறோம், அந்த நேரம் வரலும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. துயின்றுனாலே போகிறோம். கண்ணை துயின்றுன்னு ஏன் சொல்கிறார் பாருங்க. இதுதான் மாணிக்க வாசகர் இந்த இடங்கள்ல தான் பார்க்கணும். துயின்றுன்னா தூங்குறதுன்னா தெரியுது. கண்ணை துயின்றுன்னா என்ன, கட்டாயப்படுத்தி தூங்குறது. அதாவது உடம்புல தூக்கம் கலந்து போயிடும், ஆனால் கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. தூங்குற மாதிரி படுக்கை விட்டு எழுந்திருக்காம அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக. அதுதான் கண்ணை துயின்று. கண்ணை மூடிக்கிட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்கலாம் பாருங்க. தூக்கம் போயிட்டுது, என்ன தூக்கம் போயிருந்தா தானே பேச முடியும். எல்லாரும் வந்தாங்களா அப்படின்னா உடம்பு உணர்ந்து விட்டது, கண்ணை மாத்திரம் திறக்கலையாம். அடுத்தவன் அதெல்லாம் கவனித்து சொல்றான்னு பாருங்க. பல நேரங்களில் நமக்கு உடம்பு உறக்கத்திலிருந்து எழுந்துடும். மெய்மறந்து கிடக்கிறதுன்றது வேற, உடம்பும் தூக்கத்தில் கிடக்கும். சரி, உடம்பு எழுந்துடும், ஆனாலும் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்ல, நாங்கள் என்றதுன்னு பற்றி நீ சொல்ல ஆரம்பித்த போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உன் தூக்கம் கலைஞ்சு போச்சுன்ற விஷயம். கலைஞ்சு போன உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு எழுந்து வர வேண்டியதானே வெளியில். இன்னும் கொஞ்சம் தூக்கம் சோக்கம் இருக்குமுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். அதை விட்டுட்டு நாங்கள் என்றவரும் தூங்கலாம் கட்டாயப்படுத்தி கண்ணை மூடிக்கிட்டே இவைகளை திறக்காமல் வச்சுக்கிட்டு கண்ணை துயின்று அவனே காலத்தை போக்காதே. வீணா காலத்தை போய்க்கூடாது. என்ன பண்ணணும் தெரியுமா? மின்னுக்கு பொறுமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக வேண்டும். டயத்தை வேஸ்ட் பண்ணாம சிவபெருமானை நினைத்து நினைத்து உள்ளம் உருக வேண்டும். அதை விட்டுட்டு என்னமோ திரும்பியும் கட்டாயமாக கண்ணை முடிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. நியாயம் விடிய இருக்கிறவங்க கேட்குறாங்க. என்றும் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகும், அந்த நேரம் வரணும் நீ சிவபெருமானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளைக்கு நின்று உருக வேண்டும். அதை விட்டுட்டு தூங்கலாம்னு நினைச்சின்னா சரியில்லை அப்படின்னு வெளியில இருந்து சொன்னாங்க. இப்படி செய்யணும்னு அவளுக்கு சொல்ல போனவங்க என்ன பண்ணாங்க, சொல்லிட்டே வந்தாங்க. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளைக்கு ரிந்துருக அப்படின்னாங்க. ஏமாட்டோம், எங்களால் எண்ண முடியாது. இவங்களுக்கே உருக்கம் உண்டாகி போச்சு. வெளியிலிருந்து அதுவரும் நீ கண்ணை துயின்று வீணாக காலம் போக்காமல் இறைவனை நினைத்து நினைத்து மனமுருக வேண்டும் என்று அவளுக்கு புத்தி சொல்ல வந்தவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இவர்களே உருகிவிட்டார்களாம். உள்ளைக்கு நின்று உருக யாமாட்டோம், அங்க எண்ண முடியாது. நீயே எண்ணி நீயே எண்ணி கணக்கு குறைஞ்சா திரும்பி போய் படுத்து துயில். நாங்கள் என்ன போகிறோம் என்றவர்களும் தூங்கலாம் நினைச்சிட்டு இருக்க, அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. நீயே எண்ணி என்ன உள்நெக்கு நின்று உருக, இறைவனை நினைத்து நினைத்து எங்களுடைய மனம் உடைந்து உருகிவிட்டது. அதனால யாமாட்டோம், எங்களால் எண்ண முடியல இனிமே. அப்படியே இறைவனிடத்தில் நாங்கள் திளைச்சுட்டோம். உன் வேலையெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாது. நீயே எண்ணி குறையில் துயில். இந்த அனுபவத்தோடு படித்தோம்னா தான் கதை எப்படி வேடிக்கையாக இருக்கும். சங்கடப்படுத்தி படிக்கும். 2 பேர் பேசுகிறாங்க, வழியிலேருந்து எழுப்புறவங்க உள்ளே தூங்குறவா, அவளை எழுப்புற போது அவளுடைய நிலைமை எப்படி இருக்குது, இவங்க எப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்படி மாணிக்க வாசகர் கணிச்சார், ட்ராமா போட்டு நமக்கு காட்டுற மாதிரி.
வித்தியாசம். அதனால மற்ற திருவாசக மீதி பாடல்களுக்கும் இந்த பாடலுக்கும் நிறைய வித்தியாசம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு நாடக காட்சி மாதிரி. முத்தன்ன வெண்ணையாளை எழுப்பிய அவர்களோடு சேர்ந்து கொண்டு நாமும் அடுத்த வீட்டுக்கு செல்லுகிறோம். இவள் ஒன்னித்தல நகையாள், ஒளிபடைத்த முத்து போன்ற புன்சிரிப்பினை உடையவள். அது வெறும் முத்து, ஆனால் இது ஒளிமுத்து. இந்த நான்காவது வீட்டுக்கு வருகிற போது இன்னும் கொஞ்சம் ஒளி பரவி இருள் நீங்கிவிட்டதால் ஒள் நித்திர நகையாய் என்று குறிப்பிடுகிறார்கள் போல். அம்மா, முத்துப்பல் மோகன புன்னகையாளையே, உனக்கு மாத்திரம் இன்னும் விடியவில்லையோ என்றார். இன்னும் புலர்ந்தின்றோ, உனக்கு மாத்திரம் இன்னும் விடியலையா? உங்கள் வீட்டு கடிகாரத்தில் மணியாகலையான்னு கேட்பாங்க. ஒளித்தில நகையால் இன்னும் புலர்ந்தின்றோ? எழுப்ப வந்த கூட்டத்தில் ஒருத்தி உள்ளே உறங்குகிறவளை கேட்ட கேள்வி அது. கொஞ்சம் நெருக்கமான நட்புடைய தோழிகள் இவர்கள் எல்லாம். பரிகாசம், கேலி, கிண்டல் எல்லாம் இவர்கள் பேச்சில் உண்டு. பெண்களோடு பெண்களா இருந்து பரிகாசம் பண்ணி, கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி பார்த்திருக்கிறார் படிக்க வாசகர். சொல்றாரு பாருங்க, அது எவ்வளவு பேசுறாங்க. படுக்கையில் இருந்தவள் எழுந்திருக்க மனம் இல்லாமல் அவர்களை கேட்டாள். வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ? புன்னகையிலே உலகப் பேரழகி அவளானால் வந்திருப்பவர்கள் பேச்சிலே உலகத்தை விற்கிறவள் என்று சொல்கின்றவள் வண்ணக்கிளி போன்ற சொற்களை பேசுகின்றவர்கள் எல்லாரும் வந்து விட்டார்களா? என்ன இவங்க பேச்ச கலப்புறாங்க இல்லையா? இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை போல பேசுற ஆளெல்லாம் வந்துட்டாங்களா? இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்ட கேள்வினால வந்த 9. இன்னும் உனக்கு வெடியிலையான்னு கேட்டா, எழுந்துருன்னு சொல்ல வேண்டியது. இன்னும் உனக்கு வெடியிலையான்னா? அதனால இப்படி வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அவருடைய பேச்ச இவர் ரசித்து சொன்னார். வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்றால், ஏனென்றால் அதுவரை கொஞ்சம் படுக்கையில் கிடைக்கலாம் என்ற ஆசை அவளுக்கு. வெளியே இருந்த பெண்களில் ஒருத்தி எண்ணி பார்த்தால் தானே எல்லோரும் வந்திருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். கொஞ்சம் நேரம் வேண்டும் என்றாள். மற்றொருத்தி ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்து, நீ வலையை கட்டிக்காரி, எங்களை எண்ண சொல்லிவிட்டு அதற்குள் ஒரு குட்டி தூக்கம் போடலாம் என்று பார்க்கிறாயா? அதற்கு நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் எண்ணுகிற வரையையும் கண்ணை துயின்று வீணாக காலத்தை போக்காதே என்று எச்சரிக்கை செய்தார். அந்த நேரம் வரையிலையும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 3ஆம் அவள் சொல்கிறாள், விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக என்று சொல்ல வந்தாள். சொல்லிக் கொண்டு வந்தவளுக்கே உள்ளம் முருகிவிட்டது. அதுக்கு மேல் அவளால் சொல்ல முடியல. அதற்கு மேல் அவளால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. வந்திருக்கிறவர்களை எண்ணுகிற வேலையில் மனம் ஈடுபட மறுத்துவிட்டது. யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயில் என்றாள். எங்களால் எண்ண முடியாது, நீயே வந்து எண்ணி பார்த்து குறைந்தால் தூங்கு, எப்படியாவது போ என்பது போல சொல்லி இறைவனை பாடி பரவசம் அடைவதை காட்டிலும் லாபகரமான பயன் வேறு எதுவும் இல்லை என்பதை புலப்படுத்தினாள். விண்ணுக்கு ஒரு மருந்து, இறைவனை எப்படி சொல்லியிருக்கா பாருங்க. விண்ணுக்கு ஒரு மருந்து, தேவர்கள் பார்க்கடலில் பெற்ற அமுதம், அதுக்குத்தான் மருந்து பெயர். நல்வினையின் பயன் உள்ள அளவும் அவர்களை காக்க வல்லது. அவ்வளவுதான். அமுதம் சாப்பிட்டதுனால எப்பொழுதும் இருக்கலாம் தேவலோகத்தில் முடியாது. அந்த நல்வினை பயனாகிய சொர்க்க போகம் என்பது வினை தீர்ந்தவுடனே கீழே இறக்க வேண்டியதுதான். அதனால இந்த அமுதம் சாப்பிட்டதுனால அங்கேயே உட்கார்ந்துருக்கலாம்னு நினைச்சு ஏமாற வேண்டாம்னார். ஆனால் இதுவோ என்றும் அழியா வாழ்வை நல்குவது. ஆதலின் ஒப்பற்ற அமுதம் என்றார் ஒரு மருந்துன்னார். உயிர் காப்பது மருந்து, பிறவிப்பிணி நீக்கி உயிரை வாழ்விப்பது இறைவனாகிய அமுதம். விண்ணுக்கு ஒரு மருந்து. வேதத்தின் சிறந்த பொருளாக இருப்பவன் இறைவன், உபரிடகமாகிய மறைமுடிவாக விளங்குகிறவன்.
வேத விழுப்பொருளாக இருந்தாலும் மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் அல்லவா? வேத விழுப்பொருள் மறைமுடிவாகிய உபநிஷத பயனாக இருக்கிறவன் இறைவன். அது இறைவனை விசாரிக்கிறது வேதம். வேதத்தினுடைய சிறந்த பொருளாக, வேதத்தால் விளங்கிக் கொள்ளக்கூடிய பொருளாக இருப்பவன் இறைவன். அப்படி என்றால் வேதம் படித்தவர்களுக்கும் வேதம் படிப்பதற்கேற்ற அறிவுடையவர்களுக்கும் தான் அங்கே போய் தெரிந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் முடியுமா? முடியாது. அதுக்காக அவன் உருவத்திருமேனி கொண்டு மக்களது கண்களுக்கு இனியானாக அவனே வருகின்றான். வேத விழுப்பொருளாக இருக்கின்ற அவன் தன்னை எளிமை செய்து கொண்டு மக்களுடைய கண்ணுக்கு இனியானாக வருகிறான். கண்ணுக்கு இனியான் என்றார். பல தலங்களிலும் அந்த பெருமானை தரிசித்த மணிவாசகன் அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி ஆண்டு கொண்டு அருளப் பெற்றவராதலில் அவனது காட்சி கண்டு தாம் பெற்ற இன்ப அனுபவம் தேக்கெரிய கண்ணுக்கு இனியான் என்று அப்பெருமானை அழைத்தார். பல தலங்களில் திருவண்ணாமலையில் போய் தரிசனம் பண்றார், திருவுத்திரகோசமங்கையில் தரிசனம் பண்றார், தெல்லையில வந்து தரிசனம் பண்றார். அப்படி வந்து கொண்டே இருக்கிற பொழுது அவன் கண்ணுக்கு இனியானாக எப்படியெல்லாம் காட்சியளிக்கிறான் என்பதை அனுபவத்தில் உணர்ந்த வரவன். அதனால்தான் கண்ணுக்கு இனியானைன்னார். சங்ககால இலக்கியத்தில் ஒரு இடத்துல ஒரு பாட்டு, ஒரு அரசனை பார்த்து ஒரு புலவன் சொல்லுவார், நீயும் ஒன்றினியை அவரும் ஒன்றினியர். மகாராஜா, நீங்களும் ஒரு விதத்தில் இனியவர், உங்களுடைய எதிரிகளும் ஒரு விதத்தில் இனியவர். எப்படி பாருங்க, நீ கேள்விக்கு இனியை, அவர்கள் கண்ணுக்கு இனியவர்கள். சண்டை வந்தா புண்படாம ஓடி போடுவாங்க, உடம்பு பூரா அழகா ஒரு காயம் கிடையாது. கண்ணுக்கு இனியவர்கள் அவர்கள். ஆக கேட்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, வேறமே இல்லாதவன் ஓடி போடுறான், எந்த சண்டை இல்லைங்க அப்படின்னா கேள்விக்கு இல்லாதவன். ஆனால் நீயோ போர்க்களத்தில் புண்பட்டு உடம்பெல்லாம் ஒடுக்கும் இருந்த செம்புத்தாவளை போல இருக்க, உடம்பு பூரா புண்ணு, பார்க்கறதுக்கு அழகா இல்லை, ஆனால் கேட்கறதுக்கு ரொம்ப இனியவன். வீரம், உன்னுடைய பேராற்றலும், பகவரை வெல்லும் திறனும், இதை பற்றியெல்லாம் புகழ்ந்து இன்றைக்கெல்லாம் பாடலாம். கேள்வி கிளியை கட்டு இன்னாய். ஆண்டாள் திருப்பாவை வாழும் பொழுது சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடம் நீ வாய் தரவாய். அங்க சொல்லும் பொழுது மனத்துக்கு இனியான் என்று சொல்லுவான். ஆனால் சிவபெருமான் தான் மனத்துக்கு இனியவர், சிவபெருமான் கண்ணுக்கு இனியவர் அல்ல. ஒரு மட்டை ஓட்டை மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறார், எலும்பு மாலையை போட்டுக் கொண்டிருக்கிறார், பாம்பு அணிந்து கொண்டிருக்கிறார், புலித்தோலை அணிந்து கொண்டிருக்கிறார், யான் தோலை போர்த்தி கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்தா இவர் என்ன கண்ணுக்கு இனியான்னு சொல்ல முடியுமா? இவரைத்தான் மனத்துக்கு இனியான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் திருமால் கண்ணுக்கு இனியவர். எப்பவும் பீதாம்பரதாரி, சங்கு சக்கரத்தோட அற்புதமான நவரத்தின இதமான ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு எப்பவும் அழகா இருக்கிறவர். ரெண்டு மாற்றி சொன்னார். கண்ணுக்கு இனியானாகிய திருமாலை மனத்துக்கு இனியான் என்றும், மனத்துக்கு இனியவராக இருக்கிற சிவபெருமானை கண்ணுக்கு இனியான் என்றும். இறைவன் என்றாலே அவர் ரெண்டு வகையிலையும் இனியவர் தான். அதுக்காக தான் மாற்றி பாருங்க. பல தலங்களிலே கண்ணுக்கு இனியானாக கோவிலில் காட்சி அளிக்கக்கூடிய திருக்கோலம் கொண்டிருக்கிறவர் சிவபெருமானாதலினாலே அந்த காட்சியை சொல்லி அவன் வேத விழுப்பொருளாக அறிதற்கு அரிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் எல்லாரும் தரிசிப்பதற்கு எளியவனாக அலங்காரம் செய்து கொண்டு திருக்கோயிலில் எழுந்தருளுகிறான், பல மூர்த்திகரங்களாக வருகிறான் என்பதை எடுத்து சொன்னார். வேறேறு விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக, உள்ளே உடைந்து உருக வேண்டும். மனசை விட்டு உடைந்தால் எல்லாத்தையும் கொட்டிடும். மனசு உடைஞ்சா என்ன பண்ணும்? நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கொட்டிடும் ஆற்றாமையினால. மனசு உடையலைன்னா சொல்ல மாட்டேன், என்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா போயிடுங்க. இதை பார்க்கலாம்.
மனம் உள்நெக்கு நின்று உருகினால் அப்பொழுது இறைவனிடத்திலே நம்முடைய குறையெல்லாம் சொல்லி அழலாம். அதுதானே மாணிக்கவாசகர் பண்ணியிருக்கிறார். மாணிக்கவாசகருடைய நீத்தல் பண்ண புத்தகத்தை எடுத்து போட்டு பாருங்க, என்ன அப்படி இருக்கு. எறும்புடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டு அறந்த வெறுந்தமியனை விடுதி கண்டார். எறும்புகளுக்கு இடையிலே ஆப்ட நாங்கூழ் புழுவை போல இந்த புழு எப்படி இருக்கிறது, அதை சுற்றி எறும்பு கடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த புழு என்ன மாதிரி துடிக்கிறதோ அதை போல இந்த ஐம்பூதங்களும் என்னை அரிக்கிறது. நான் அவ்வளவு கஷ்டப்படுகிறேன். எறும்புடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டு அளந்த வெறுந்தமியனை விடுதி கண்டார். அது நீத்தல் விண்ணப்பம் பூராவுமே ஒரு அழுது புலம்புறணும். மனசை விட்டு எடுத்து கொட்டுறார். எங்க கொட்டுவோம்? யாரிடத்துல நமக்கு அன்பு இருக்கிறதோ அப்பத்தான் நம்முடைய மனசை வெளிப்படுத்தி கொட்டுவோம், புலம்புவோம். அது வரைக்கும் வாயை மூடி இருக்க. ஊர்ல இருந்து அம்மா வந்தா அப்பா வந்தாருன்னா வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொட்டி புலம்பிடுவோம் எல்லாத்தையும். வெளியார் யார் வந்தாலும் நாம் வந்து அவங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டோம். நமக்கு மிக்க அன்புடைய உள்ளத்தில் தான் சொல்லுவோம். உள்நெக்கு நின்றுருகன்னா மனம் உடைந்து உருக வேண்டும். இறைவனிடத்தில் முன்னால நின்னால் நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்லி உருக வேண்டும். அப்படி உடைந்து உருகும்படியாக அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருகிறவள் யாம் மாட்டோம், எங்களால் முடியாது. இந்த வார்த்தை எப்படி மாறுது பாருங்க. நேர தொடும்பார் எழுவாய் பயங்களே அந்த மாதிரி வராது. உன்னைக்கு நின்று உருக வேண்டும்னு அவளுக்கு சொல்ல வந்தாள். நின்று உருகன்னு சொல்லி கொண்டிருந்தவள் அவளே உருகிவிட்ட காரணத்தினால யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் செய்யணும். இந்த வார்த்தைகளெல்லாம் நிறுத்தி நாம படிக்கிறேன்னு சொன்னா அப்படியே எழுவாய் பயங்களை மாதிரி கூட்டி விட்டோம்னாங்க அதனுடைய பாவம் வராது. இதுதான் பாவம்ன்றது. ரசிகம் டிகேசி அவர்கள் இந்த பாவத்தை தான் எடுத்து காட்டுவார். சொல்லுகிற பொழுது சொல்லுகிறவருடைய பாவம் எப்படி இருக்கும்? கொஞ்சலும் கெஞ்சலும் கிண்டலும் பக்தியும் கேலியும் கலக்க எப்படித்தான் இந்த மெய்யடியார்களுக்கு பெண்களைப் போல கலகலவென்று பேச்சு வந்தது என்று நமக்கு வியப்பாய் இருக்கிறது அல்லவா? நோன்பு நோர்க்கும் பெண்களாக தம்மை ஆக்கிக் கொண்டவர் அடியார்தான். மாணிக்கவாசகரே நோன்பு நோர்க்கும் பெண்களாக தம்மை ஆக்கிக் கொண்டார் என்று கூட நாம் சொல்லலாம். இறைவன் பெண்ணுக்கு ஒரு மருந்தானவன் என்றது அவனது அருமையை சொல்லியது. வேத விழுப்பொருள் என்றது அவன் சொல்லும் பொருளுமாய் நின்று உயர்ந்தோர்களுக்கு பயன்படுமாறு கூறியது, ஞானிகளுக்கு பயன்படுமாறு கூறியது, அனைவருக்கும் பயன்படுமாறு அவன் கண்ணுக்கு இனியானாக வருகிறான் என்றது அவனது எளிமையை சூட்டியது. சீலகுணமாகிய பெருமையும் அவனிடத்தில் இருக்கிறது, சௌலபியமாகிய எளிமையும் அவனிடத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவன் அவன், ஆனாலும் எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடியவன். அருமையில் எளிய அழகே போற்றி என்று மாணிக்கவாசகர் போற்றி திருவள்ளுவரில் சொல்லியிருக்கிறார். திருவாக்கு இங்கே நினைவில் இடித்து மீடத்தக்கது. ஒரு மருந்து நாவுக்கே இனிப்பது உண்ணக் குறையாது, இறப்பை தடுக்கும் ஆற்றல் அற்றது. இது ஆறா அமுது, கண்ணார் அமுது, ஊற்றான உண்ணார் அமுது, நாவினுக்கென்று மயிர்கால் தோறும் சுவை தேக்கிடச் செய்வது என இந்த இரண்டு மருந்துகளுக்கும் வேறுபாடு அளிக்கிறார். அப்படி நாலாவது வீட்டிலேயும் வந்து அவளையும் எழுப்பி அழைத்து கொண்டு நாளைக்கு 5வது வீட்டுக்கு போய் அவளை எழுப்புவதற்கு போகிறார்கள். அங்கே என்ன வேடிக்கை நடக்கிறது என்றதை நாளைக்கு பார்க்கலாம்.